இது இப்போ நட்டி வந்து நான் 6 மாதம் ஆகுது செடி. இந்த செடிக்கு வந்து இன்றைக்கி தான் ஏபிகே ஆர்கானிக்ஸ்லேருந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மருந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன். மிளகா அடித்து முடிச்சேன், 2-3 தடவை அடித்தேன். இப்போ வந்து எலுமிச்சிக்கு மட்டும் தனியாக வாங்கியிருக்குது. ஒரு 50-60 கன்று இருக்கும். அதுக்கு மட்டும் எலுமிச்சிக்கு மட்டும் தனியாக வாங்கி அடிச்சிருக்கு. செடி வந்து ஃபுல்லாக நனைச்சிருங்க, நல்லா எல்லா இலையில நல்லா படுற மாதிரி. சார் என்னுடைய பேர் வந்து அன்புராஜ். ஊர் வந்து கேமேட்டுப்பட்டி, விருதுநகர் மாவட்டம், சாத்தூர் தாலுகா, இருக்கன்குடி போஸ்ட்டு. நான் யூடியூப்பில் ஏபிகே ஆர்கானிக்ஸ் வரணும் பார்த்தேன். ஏற்கனவே மிளகாய்க்கு அடிச்சிருக்கேன், நல்லா ரிசல்ட் இருந்துச்சு. இப்போ எலுமிச்சி வந்து ஊடு பேரை போட்டிருக்கேன் மிளகாக்குள்ளே. அதனால் அந்த FL77 ஒரு மருந்து சொன்னாங்க, அது இன்றைக்கி வந்து தெளிக்க போகிறோம். அதனால தான் இன்றைக்கி ஆர்டர் போட்டு வந்திருக்கு. நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி இன்றைக்கி எப்படி அடிக்கணும்னு காமிக்கிறேன். FL77 அதை 12 டேங்கில் வந்து நான் 250 மில்லி ஒரு டேங்க்கு எலுமிச்சிக்கு இப்போ ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இதில் உள்ளே வந்து மருந்தை கலக்கிறோம். இது 80, 3 தடவை ஊற்றிட்டோம்னா 3 24, கொஞ்சம் சேர்த்து வந்து 250 மில்லி ஒரு டேங்க்கு. இது வந்து ஒரு 10-40-50 செடிக்கு மேலே அடிக்கலாம். இது 4 டைம் அடிச்சுக்கலாம். இந்த 1 லிட்டரை வச்சு ஒரு 4 டைம் அடிச்சுக்கலாம். அதாவது ஒரு 50 செடி 60 செடிக்குள்ளே அடிச்சுக்கலாம். செடி சின்ன செடினால கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் அடிச்சுக்கிறோம். இதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட வேண்டியதான். இப்போ மிளகா இருக்கிறதுனால கலர் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த மிளகா எடுக்கும் போல் வந்து உழவு எல்லாமே அடித்து முடிச்சு செடி மட்டும் தனியாக இருக்கும். இப்போ ஏன்னா மிளகா பறிக்கிறதுனால தான் செடி கலர்லாம் நிறையா முளைச்சிருச்சு. அதனால் இதை இப்போதைக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இன்னொரு 10 நாளில் மிளகா வந்து அழிச்சிருவோம். இது களை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்து வேறு ஊடு பயிர் போடுற மாதிரி இந்த வெங்காயம் அது மாதிரி நட்டலான் இருக்குது. அதனால் இப்போ எலுமிச்சைக்கு மட்டும் கொஞ்சம் மருந்து அடிக்க வேண்டியிருக்கு. இந்த லைட்டாக புழு தாக்கல் இருக்குது. அதனால் இப்போ இந்த ஸ்ப்ரே மட்டும் பண்ணிக்கிறேன். அடுத்தது மொத்தத்துக்கு இந்த களையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து விட்ருவோம். தண்ணி ஏன்னா இப்போ மிளகாய்க்கு வந்து நாங்கள் வாரம் தண்ணி வச்சோமே. மிளகாய்க்கு வந்து வாரம் தண்ணி வச்சோம். இதுக்கும் தனியாக பாய்ச்ச வேண்டியதில்லை. இது வளர்ந்துட்டு ஊடு பேர் வந்து வெங்காயம் நட்டிக்கலாம், இந்த மாதிரி மிளகா நட்டிக்கிடுவோம். இது பிரச்சனை இருக்காது எங்களுக்கு. ஒரு இதையும் பார்த்த மாதிரி இருக்கும், மற்ற ஊடு பேர் எடுத்த மாதிரி இருக்கும். இப்போ எலுமிச்சைக்கு FL77 வந்து அடித்தாச்சு. மீதம் இருக்க மருந்தை கத்தரி நாற்று பாவிருக்கேன். கத்தரி தக்காளி நாற்று பாவிருக்கேன். அது மீதம் கொஞ்சம் கூட இருக்குது, ஒரு லிட்டர் இருக்கும். அதாவது கத்தரி நாற்றுக்கு அப்படி லைட்டாக பராக்காக தெளிச்சு விட போகிறேன், ஸ்ப்ரே பண்ண போகிறேன்.